இது என்ன நான் சொல்ல வரேன்னா, எந்தெந்தோ நாட்டிலேருந்து எதேதோ பாஷையிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து படம் நடிக்கிறாங்க, எடுக்கிறாங்க. டப்பிங் படங்களும் இங்கே ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து ஒரு பாட்டு, அது ராஜா சார் எப்போவோ போட்ட பாட்டு ஒரு படத்தில் வந்தது. அந்த பாட்டு திடீர்னு பார்த்தா அப்படி பிச்சுக்கிட்டு ஓடுது. எந்த படம் ஓடும், எந்த படம் ஓடாதுங்கிறது உங்களாலையும் சொல்ல முடிய மாட்டேங்குது, எங்களால் சத்தியமாக சொல்ல முடிய மாட்டேங்குது. மக்களுக்கு அந்த டைமில் என்ன கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். இது ஒரு மிக பணிவான ஒரு முயற்சி, கூட்டு முயற்சி. எல்லாருமே தமிழ் நடிகர்கள் தமிழ்நாட்டில் உட்காந்து இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகி இங்கே நடித்து இங்கே தான் நாங்கள் இன்னும் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு எல்லாருமே இங்கே இருக்கோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் வந்தாரை மட்டுமே வாழ வைக்கும் தமிழ்நாடு ஆக்கிடாதீங்க தயவு செஞ்சு. நான் கை கூப்பி கேட்குறேன், தமிழ் மக்களே, வந்து படத்தை ஒரு வாட்டி தியேட்டரில் வந்து பாருங்க. அது நல்லா எழுதுங்க, இல்லை குறைய கூட எழுதுங்க. மக்கள் வந்து என்ன இப்படி எழுதியிருக்காங்களே, வந்து பாருங்க. அந்த பணம் உங்களுக்கு பெரிய பணம் தான், ஆனால் அந்த பணம் இல்லை அப்படின்னா சினிமாவே இல்லை. தயவு செஞ்சு பெரிய படங்களுக்கு மட்டும் வரவேற்பு வருது, ஓப்பனிங் வருது. படம் நல்லா இல்லை அப்படின்ட்டு உடனே போயிடுது, பஸ் போயிடுது. ஹீரோ படங்கள் எவ்வளோ கோடி லாஸ் ஆகுது. ஆனால் நாங்கள் வந்து ஹீரோ படம் எடுக்கலை, ஒரு 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 நியாயமான பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ஒரு வாட்டி தேட்டருக்கு வந்தீங்கன்னாலே நாங்கள் பொழைச்சிப்போம். தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு உங்களோட விமர்சனங்களையும் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக கொடுங்க. அதான் சொல்கிறேனே, உங்கள் அன்பு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பணம் காசுன்றது இவ்வளோ சம்பாதிக்கணுன்றதுக்கு இந்த படத்தை எடுக்கலை.